இப்போ நம்ம 1.3ல செகண்ட் சம் செய்யலாமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர் வந்து எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்லேருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகமா? என்னன்னா எப்படின்னா எண்ணுங்கிறது வந்து நம்பர், ஃபுல்லாக நம்பர் 1லேருந்து இருக்கிற நம்பர் எல்லாமே. அதை வந்து இந்த சைடு போட்டுட்டு என்னன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம ரிலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ செய்யலாமா? செகண்ட் சம்மு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 3 4 6 8 3 4 6 8. ஓகேவா? அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்க இந்த நம்பராக ஒவ்வொன்றையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். எஃப் ஆஃப் அந்த 3யை போட்டு பார்ப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டால் என்ன வரும்? 3 ஸ்கொயர் என்ன? 9. 9 + 1 ஈக்குவல் டு 10. ஓகேவா? அடுத்து எஃப் ஆஃப் அடுத்து என்ன? 4 இருக்கா? 4 வச்சுக்கணும். 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர் என்ன? 4 4s are 16. 16 + 1 ஈக்குவல் டு 17. அடுத்து என்ன? எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே அவங்க கொடுத்துருக்காங்களே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 6 6 are 36. 36 + 1 37. அடுத்து எஃப் ஆஃப் 8 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 8s are என்ன? 8 8s are 64. 64 + 1 ஈக்குவல் டு 65. ஓகேவா? அதில் கொடுத்துருக்க ஃபார்முலாவை நம்ம ஸ்கொயர் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுக்கும் எண்ணுக்கும் தானே சொல்லியிருந்தாங்க. எக்ஸு வந்து இப்போ இவங்க கொடுத்துருக்குது. ஓகேவா? கொடுத்துருக்குது ஒய், இந்த பக்கம் இருக்கிறது ஒய் கிடையாது, அது என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்க நம்பரை சொல்லி. இப்போது எக்ஸில் இருக்கிறது நம்ம எழுதுவோம். 3 4 6 8. ஓகேவா? இதில் வந்து நம்பர்னு கொடுத்துருக்கனால நம்ம என்ன செய்கிறோன்னா இதில் எல்லா நம்பரையுமே நம்ம எழுதணும். ஓகேவா? நம்ம அப்போது 1 2 3 4 அதை வந்து டாட்டாக வச்சு நமக்கு இதில் நம்ம எது சேர்க்கிறோமோ அந்த நம்பரை மட்டும் போட்டுக்கோங்க. டாட்டாக வச்சு 17 போட்டுக்கோங்க. டாட்டாக வச்சு 37 போட்டுக்கோங்க. டாட்டா வச்சு 65 போட்டு கடைசியில் டாட்டா வச்சுருங்க. ஏன்னா இதுக்கு முடிவே கிடையாது, நம்பர் எல்லாமே போட்டிருக்கறனால. ஓகேவா? இப்போ ரிலேஷன் பண்ணலாமா? 3க்கு என்ன? 3யை வச்சு கண்டுபிடிச்சதில் என்ன இருக்குது? 10. 3 வச்சு கண்டுபிடிச்சதில் 10. 4 வச்சு கண்டுபிடிச்சதில் 17. அதுக்காக தான் நம்பரை மட்டும் போட்டுக்க சொன்னேன். 6ல் 37. 6ல் 37. 8ல் 65. ஓகேவா? இதுவாகிடுச்சா? அப்போது இதில் இருக்க நம்பர் எல்லாமே இதுலேயே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ரிலேஷன் ஆயிடுச்சனால இட்ஸ் ரிலேஷன். ஓகேவா? புரிஞ்சா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவங்களே கொடுத்துருவாங்க. இதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் எடுத்து எழுத போகிறோம். இதை எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? புரிஞ்சா? அடுத்த சம்ம பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.